அருமையான மிதுன ராசி நண்பர்களே, உறவுகளே, என் சொந்தங்களே, மிதுன ராசி இந்த மாதத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பணம் இருந்தால் தான் உலகம் நம்மளை மதிக்கும். பணம் இல்லைன்னா நம்ம வீட்டில் வளர்ப்பு கூட எதையாவது ஒன்று வளர்க்குறோன்னு வச்சுங்கோ, 4 கால் பிராணி அது கூட மதிக்காது. ஏன்னா பணம் இல்லைன்னா எதையும் அதுக்கு வாங்கிட்டு வந்து போட முடியாது. எதையும் போடலைன்னா அது அப்படியே சுணக்கமாக படுத்திருக்கும். சுணக்கமாக படுத்திருக்குன்னா அது நம்மக்கிட்ட பேசலேன்னு அர்த்தம். இப்போ என்னென்னா, பணம் எதெல்லாம் செய்யுது, பணம் என்னத்தெல்லாம் பண்ணுது, இந்த பணத்தினால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னென்ன ஆட்டம் போடுறாங்கன்னு இந்த மாதம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதம். பள்ளிக்கூடம் போகிறோம், வாத்தியார் பாடம் எடுக்கிறார். அவர் எடுக்கிற பாடம் என்ன, எதிர்கால வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உனக்கு கஷ்டம் வரும், அதை எப்படி நீ மாற்றிக்கணுங்கிறத எடுத்து கொடுக்குறாரு. இல்லை, அவர் அப்படி எடுக்கலை. அவருக்கு கணக்கு சொல்லித்தராரு, தமிழ் சொல்லித்தராரு, இங்கிலீஷ் சொல்லித்தராரு, ஹிஸ்ட்ரி சொல்லித்தராரு, சயின்ஸு சொல்லித்தராரு, அறிவை வளர்ச்சி பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. அனுபவம் சொல்லித்தரல. வாழ்க்கை ஒன்று தான் அனுபவத்தை சொல்லி கொடுக்கும். அது எப்படி சொல்லித்தரும்னா, நடந்து கொள்றதை பொறுத்தும் நடந்துக்கிட்டு வரக்கூடிய காரியங்களும் நம்ம அனுபவத்தை கொடுக்கும். அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த துலா மாதம் பல அனுபவங்களை கொடுக்க போகுது. அதில் காசு, பணம், துட்டு, மணி இதை பற்றி கொடுக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்புணர்வோட துளாராசிக்காரர்கள், துலா மாதத்தில் இந்த சூரிய பிரவேசம் நடக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். நான் உடனே துளாராசின்னு சொல்லிட்டேன்னா உடனே யோசிக்காதீங்க. துலா மாதம் அதில் சூரியன் இருக்கார், டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு, அவ்வளவுதான். அதையும் நான் ஒத்துக்கணும். மிதுன ராசி, இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் துலா மாதத்தில் கவனமாக இருங்க. முதல் காரணம் பணம். எக்காரணம் கொண்டு உங்கள் சேவிங்ஸை ஏற்றுறதுக்கு பார்க்கணும், இறக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பணமே இல்லையே நான் எப்படி ஏற்றுறது அப்படின்வாங்க. பணத்தை ஏற்றுவது எப்படி தெரியுமா? உழைப்பு அதிகமாகிறது, நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கொள்வது. மிதுன ராசிக்கு புத்திசாலித்தனம் அதிகம், திறமை அதிகம். திறமையை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரியாத இடத்துலையும் பணம் வராத இடத்துலையும் நம்மளை அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணம் முதல்ல வரணும். அப்போ அடமானம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல வேண்டாம். எதையும் அடமானம் வைக்காதீங்க. ஒரு நகையை அடமானம் வைக்க வேண்டிய காலம் இப்போ வரும். யாருக்கோ கொண்டு போய் பணத்தை அழ வேண்டிய காலம் வரும். இப்போ பணத்தை சேஃப்டி பண்ணுற காலம். நல்லதில் போடுங்க பணத்தை, சேவிங்ஸ் பண்ணுங்க. இந்த பணத்தினால உறவுகளுடைய முகம் தெரிய வரும். இந்த உலகம் உங்களுக்கு பெரிய பாடத்தை இந்த துலா மாசத்திலையும் விருச்சக மாசத்திலையும் கற்றுக் கொடுக்க போகுது. அதில் துலா மாதம் 30 நாள், விருச்சக மாதத்தில் ஒரு 10 நாள் அந்த பக்கம் எடுத்துருங்க. ஆக ஒரு 40 நாள் காலகட்டம் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்க போகிறோம். உங்களை ஒரு செலிபிரிட்டியாக ஆக்கிறதுக்கு, உங்களை ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய ஆளாக மாற்றுவதற்கு, உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான காலம். கோபமே வேண்டாம். இந்த மாதத்தில் கோபமே வேண்டாம். கோபத்தினால எல்லாரும் அழிந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. எந்த வரலாறுமே கோபத்தினால் அழிந்தது தான் எல்லாமே. காப்பியங்கள் எதை வேணாலும் எடுங்க, இதிகாசங்கள் எப்படி வேணாலும் பாருங்க. இந்த மாதத்தில் கோபம் வேண்டாம், அற்ப கோபம். அதனால பிரயோஜனமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது வீட்டில் ஆண்டவனுடைய பலமாக போய் என்ன பண்ண போகிறார், குரு பகவான் உட்கார்றார். உங்களுக்கு அடிக்குது நல்ல நேரம். 2வது இடம். இந்த துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் லேண்டு சக்ஸஸ் ஆகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கௌரவம் உயரும். கௌரவ உயர்வு தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அந்த கௌரவம் உயரும் பொழுது நம்மளை மனுஷா எப்படி பார்க்குறான்னு பாருங்க. பா, நல்ல நேரம் உனக்கு ஓடுது, நிச்சயமாக அந்த பேச்சு வரும். நீங்கள் ஒரு பேசும் பொருளாக இந்த மாதத்திலே உங்களுக்கு நடப்பீர்கள். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு 4ல் இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போயிடுவான். இந்த டிரான்ஸ்ஃபரும் நடக்கும். 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போவார். உடம்பை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான், உங்கள்கிட்ட வருமானம் இருந்தால் தான், உங்கள்கிட்ட நேரம் இருந்தால் தான் அந்த உடம்பை பார்த்துக்க முடியும். நேரத்தையும் வருமானத்தையும் பணத்தையும் இன்னொருத்தவங்களுக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கேட்கும் போது கிடைக்காது. அப்போ இந்த தடவை உடல் சம்பந்தமாக மாதத்தோடைய பிற்பகுதியில் மிதுன ராசிக்காரர்கள் நரம்பு வலி, உடம்பு சம்பந்தம், ஸ்கின் ப்ராப்ளம், இரத்த ப்ராப்ளம், இது சம்பந்தமாக கவனமாக இருக்கணும். இந்த டேப்லெட் எடுக்கிறவங்களாம் தயவு செய்து டேப்லெட்லாம் கௌரவத்துக்காக எடுக்காமல் இருக்கக்கூடாது, எடுக்கணும். தொடர்ந்து டேப்லெட் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் மழை வெள்ளத்தில் கவனமாக இருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. 2 வீலர் ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க, கார் ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க. மழை வரும், வெள்ளம், உங்களுக்கு அது சிரமம். மழை வர அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஹை ஸ்பீடில் போகிறவங்க தயவு செய்து ஸ்பீடை மறந்துடுங்க. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க. ஆமாம், ஸ்லிப்பு தான். ஆமாம், ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 6ல் சரியா 5ல் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஐப்பசி மாதம் இந்த 10 தேதியிலேருந்து கவனமாகிடும். மழை வேற இருக்குது, வெள்ளம் இருக்குது, தண்ணீரால் தான் எல்லாருக்குமே கஷ்டம். ஆமாம், அதனால் இப்போ நீங்கள் இந்த 2 வீலர் 4 வீலர் ட்ராவல் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. மிதுன ராசிக்காரர்கள் எச்சரிக்கைகளை நீங்கள் உடனடியாக ஏற்றுக்கணும். அதை விட்டுடக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த பதிவும் உங்களுக்கு ஏதோ கடவுள் உங்களுக்கு சொல்கிற ஒரு பதிவு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆசை விஷயத்தில் சந்தோஷம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு கௌரவம் உயரும். வாகனங்களில் கவனமாக இருங்க, அவ்வளவுதான். இந்த மாதம் முழுமையாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவாய நமக. சிவ சிவ சிவ. அருணாச்சலனை வழிபாடு பண்ணுங்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. அருணாச்சலன் அண்ணாமலையாரை வணங்குங்க. அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுமையாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை காப்பாற்றும். நம்புங்க, நல்லது நடக்கும். அருணாச்சலேஸ்வரரை வணங்குங்க, ஆத்மார்த்தமாக வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். துலா மாதம் துக்கங்கள் மாறும். அலாட்டாக இருக்கணும். நல்லா இருக்கு, நல்லதே நடக்கும்.